நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கும்போது என்னெல்லாம் பார்ப்பீங்க? அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து உயருமா? இல்லாட்டினா YouTubeல நம்ம பார்த்ததுல நெறைய பேர் வீடியோ போட்டிருக்கான். அதனால இந்த ஸ்டாக் வாங்குறோமா? இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சஜஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு மோஸ்ட்டா ஒரு ஸ்டாக் வாங்குறோம். ஆனா, ஒரு ப்ரொஃபஷனலா ஸ்டாக் வாங்குறவங்க அங்க இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 3 பவர்ஃபுல்லான ரேஷியோஸ் இருக்கு. அந்த 3 ரேஷியோஸ் தான் பார்ப்பாங்க. அந்த 3 ரேஷியோஸ் பார்க்கும்போதே அவங்களுக்கு இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கான கம்பெனியா? இந்த கம்பெனில ரிஸ்க் இருக்கா? இத பத்தி எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிரும். அந்த 3 ரேஷியோஸ் என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், பினான்சியல் கான்செப்ட் இது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாவோ எக்ஸாம்பிள்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரேஷியோ பார்த்தீங்கன்னா ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் மணியை யூஸ் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண போறாங்கன்றதா இது ROEன்றது. லைக் ROE கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா எவ்வளவு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி 20 crores ஆஃப் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். 100 கோடி வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன? 20 டிவைடட் பை 100 crore, தட் இஸ் ஈக்குவல் டு 20%. அதாவது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட 100 கோடி ரூபாய் பணத்தை யூஸ் பண்ணி அவங்க 20 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. அப்படின்னா ROE எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20%. இந்த ROEன்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா 15% மேல எந்த கம்பெனிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில ஃபண்டமெண்டலா ரொம்ப கன்சிஸ்டன்டா ஸ்ட்ராங்கான பிசினஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். எப்போதுமே ஒரு 15% மேல இருந்தாலே அந்த கம்பெனி நல்ல லெவல்ல இருக்கு. ஸோ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், என்னன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட மணியை மட்டும் வச்சு ப்ராஃபிட் ஜென்ரேட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க எந்த கடனுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்னதா பிசினஸ் பண்றவங்களே கண்டிப்பா கடன் வாங்கி பிசினஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட் இருக்கிறது, அப்ப அவங்களும் தானே கடன் வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த கடனை பத்தி இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட். ROEல பாத்தீங்கன்னா கடனை பத்தி நம்ம எங்கேயுமே மென்ஷனே பண்ணிருக்க மாட்டோம். சோ இது வந்து இதை மட்டும் பார்த்து நம்ம எந்த ஒரு கம்பெனியுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. பட் ROE வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரேஷியோ. ஆனா அதே மாதிரி இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா ROCன்னு ஒரு ஈக்விட்டி இருக்கு. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். எஸ், இதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே லோனை பத்தி இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசிருக்க மாட்டோம். ஆனா இந்த ROCல அது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஃபிட் என்ன, ROC பெர்சன்டேஜ் என்ன எல்லாமே டீடைலா கால்குலேட் பண்ணுவோம். இந்த ROC என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட மணியும் லோன் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அந்த கம்பெனி 1 இயர்ல எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணா பார்க்க போறோம். ROC is equal to EBIT divided by the overall shareholder money plus overall loan. இந்த EBIT என்னடா, இதுக்கு நம்ம இந்த டேர்மே கேள்விப்படலன்னு பாக்குறீங்களா? EBITனா ஒண்ணும் கிடையாதுங்க. EBITனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் தி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். எஸ், நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அந்த இது. அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், அதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸும் இந்த இன்ட்ரெஸ்டும் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கதா இந்த EBIT. ஸோ ஓவரால் ப்ராஃபிட். ஸோ EBIT இஸ் ஈக்குவல் டு இந்த ROCக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனி மேல 100 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனி லோனா வந்து ஒரு 100 கோடி வாங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு? ஓவரால் அந்த கம்பெனி கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணது பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய். அந்த யூஸ் பண்ணி அந்த கம்பெனி ப்ராஃபிட் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு 40 கோடின்னு வச்சுக்கலாம். அப்ப என்னாச்சு? 40 டிவைடட் பை தி 200 அப்படின்னா எவ்வளவு? 20%. ஸோ இந்த கம்பெனி 20% ROE ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிறது நமக்கு இதுல இருந்து கிடைக்கிற ஒரு ரிசல்ட். எந்த கம்பெனிக்கெல்லாம் 15% ROC மேல இருக்கும் அந்த கம்பெனி எல்லாமே ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. அந்த கம்பெனில இருந்து கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம சூஸ் பண்றதுனால நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுல நம்ம மூணாவதா மிக முக்கியமான ஒரு ரேஷியோ பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்வாலிட்டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அவங்க கடன் வாங்கியிருக்காங்களோ அதுல இருந்து மொத்தமா ஈக்விட்டியை வந்து டிவைட் பண்ணா கிடைக்கிறதா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி கிட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் இருக்கு. அவங்களோட ஓவரால் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 200 கோடி. அப்படின்னா இதுல என்ன அர்த்தம்? ஒரு ரூபாய் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல வந்து 0.5 பைசா அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கடன் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு ரூபாய் அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அதுல வந்து 0.5 வந்து கடனுக்கே போயிடுதுன்னு அர்த்தம். இதுல நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், ஒண்ணுக்கு மேல அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நிறைய கடன் வாங்கியிருந்தா அந்த கம்பெனி கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன? அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டணும். நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டும் போது என்ன ஆகும்? அவங்களுக்கு வர வருமானம் குறைஞ்சிடும். ஏன்னா அவங்க வர ப்ராஃபிட்ல இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? ஷேர் ஹோல்டர், அதாவது அந்த கம்பெனில ஸ்டாக் வச்சிருக்க நமக்கு வர வருமானம் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்தா
அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறாங்க. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு ஸ்டாக் வாங்கினா இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஒன்னுக்கு கீழே இருக்கிறதா பார்த்து வாங்கணும். ரொம்ப கம்மி லெவல்ல இருக்கிறது டெப்ட் ஈக்விட்டி ஸ்டாக் நம்ம வாங்குறதுனால என்ன ஆகும், நமக்கு ஓரளவுக்கு வருமானம் அதிகம் வரும். பிகாஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுற வேலை இருக்காது. நம்ம இது வரைக்கும் பார்த்த 3 ரேஷியோல இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்குலாம் ஹை ஆர்ஓஇ இருக்கோ, எந்த கம்பெனிக்குலாம் ஹை ஆர்ஓசி இருக்கோ, எந்த கம்பெனில குறைவான டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கோ அந்த கம்பெனி எல்லாம் பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த கம்பெனியோட ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்ம காசு போட்டோம் அதுல வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக் பிக் பண்ணா கண்டிப்பாவே அது ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.